ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் வித் லவ். இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கல. ஒரு ஸ்லீவ் டிசைன் ஆரி ஒர்க் மாதிரியான ஒரு உள்ளே வந்து ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ஆரி ஒர்க் ஆரி நீடில் நம்ம பண்ணலை, நார்மல் நீடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஷேப் 1.5 இன்ச்சஸ் வித்தில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து க்ராஸாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இந்த லைன்ஸில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைனுக்காக நான் வந்து சரி த்ரெட்டு, காப்பர் த்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த காப்பர் சரி த்ரெட்டு வந்து நான் டபுளாக போட்டு கையிலையே நான் இதை சுற்றுறேன். நீங்கள் மிஷினில் அப்படி வைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக நான் வந்துட்டு கையிலையே சுற்றுறேன். இப்போது ஒரு பாபின், ஒரு ஸ்லீவுக்கு எனக்கு 2 ஸ்லீவுக்குமே சேர்த்து எனக்கு ஒரு பாபின் ஃபுல்லாக வந்து சுற்றினாலே போதுமாக இருந்துச்சு. அதனால் இது பாதி பாதியாக சுற்றி ஒரு ஸ்லீவுக்கும் தனித்தனியாக நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி பண்ணுறதுன்னா உங்களுக்கு 2 பாபின் வந்துட்டு உங்களுக்கு இந்த நூல் வந்து தேவைப்படும், சரி த்ரெட்டு. ஓகே, இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது அந்த கேஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த தையலை வந்துட்டு 4ல் வச்சுக்கோங்க, 4ல் வச்சுக்கோங்க. ஓகே, 4ல் வைக்கும்போது உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச்சிங் வந்து விழுகும். ஓகே, இப்போது இதை நம்ம அப்படியே டைரெக்டாக தைக்கக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கோங்க. அப்படி இல்லை நார்மல் நியூஸ் பேப்பர் எடுத்திங்கனாலும் ஓகே தான். இப்போது இந்த ஸ்லீவ்னுடைய இந்த துணியில் நல்ல துணி வந்துட்டு இந்த பட்டர் ஷீட்டில் இருக்குது. மேல் பக்கம் அதனுடைய உள் பக்கம் இருக்குது. இப்போது நான் வந்து இதில் தைக்க போகிறேன். மேலே நார்மல் த்ரெட்டு தான் போட்டிருக்கேன். ஓகே, காப்பர் கலர் வந்து இதில் பார்டர் வந்திருக்கிறனால நான் காப்பர் சரி எடுத்திருக்கேன். நீங்கள் கோல்டன் வேணும்னா பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக இதில் காப்பர் தான் பீடு யூஸ் பண்ண போகிறேன். சரியும் வந்துட்டு காப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நல்ல துணி இப்படி நல்லா இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி பொறுமையாக தைச்சி விட்டுட்டே வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு லைனை அப்படியே கண்டினியூஸாக தைக்கிறேன். அந்த வி ஷேப்பில் தைச்சிட்டே வரேன். இது நம்ம டபுள் சரி வந்துட்டு இதில் போட்டிருக்கேன்னா இது வந்துட்டு நான் 2 தடவை வந்துட்டு இதில் தைச்சி விட போகிறேன். உங்களுக்கு சிங்கிள் வந்துட்டு போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் சிங்கிள் த்ரெட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வந்து கிடைக்காது, தின்னாக தான் இருக்கும். உங்களுக்கு தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் 2-3 தையல் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டபுளாக சுற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து லுக்காக தெரியும். ஓகே, இப்போ அடுத்த லேயர் வந்துட்டு நான் அடுத்த வி வந்துட்டு போட்டுட்ருக்கேன். இது நீங்கள் ஆரி ஒர்க் வந்து தெரியாதவங்க கூட இது ட்ரை பண்ணலாம். ஆரி நீடில் வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, ஆரி ஒர்க் பண்ண தெரியாது, நான் கிளாஸ்க்கெல்லாம் போனதில்லை, ஆனால் எனக்கு டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் பிகினர்ஸுக்கு கூட நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்னென்னா, ஆரி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு லேயர், ஓகே, திரும்பவும் ஒரு லைன் வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இது நம்ம கீழே வந்துட்டு பேப்பர் வைக்காமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா நூல் அறுந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கீழே இந்த மாதிரி பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் கார்பன் பேப்பர் தான் வேணும்னு இல்லை, நார்மல் நியூஸ் பேப்பரை நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த பார்டரில் பாருங்கள், இதுலேயும் இந்த மாதிரி ஒரு 2-3 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இதனுடைய கீழ் பகுதியிலையும் வந்துட்டு அதே மாதிரி சரி த்ரெட்டில் போட்டுக்கிறேன். நல்ல துணியை நல்லா இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகே, இதே மாதிரி கீழேயும் நான் தைச்சி விட்டுக்கிறேன். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, துணியினுடைய நல்ல பக்கம் நம்ம கார்பன் ஷீட் வச்சுருக்கோம், துணியினுடைய உள் பக்கத்தான் இப்போ மேலே இருக்குது. ஓகே,
இப்போது மேல் பகுதியில் நம்ம நார்மல் த்ரெட்டு தான் வந்துட்டு வரும், கீழே தான் வந்துட்டு சரி த்ரெட் வந்திருக்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக நமக்கு டிசைன் வந்திருக்கு. இப்போது மெதுவாக இந்த கார்பன் ஷீட்டை வந்துட்டு நம்ம எடுக்கணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுங்க. ஸ்டார்டிங்கில் டக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா நூலோட சேர்ந்து வந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்கிற பேப்பரையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், நமக்கு சரி த்ரெட்டு வந்துட்டு எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இதில் நான் 4 mm பீடு, காப்பர் பீடு யூஸ் பண்ண போகிறேன். இந்த காப்பர் பீடு வந்துட்டு நார்மல் த்ரெட்டை நான் வந்துட்டு ஊசியில் போட்டிருக்கேன். இதில் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு ஆரி நீடில் தேவையில்லை, நார்மல் நீடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, இப்போது உள்பக்கத்தில் இருந்த ஊசியை தச்சு மேலே கொண்டு வந்துட்டு 3 பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துலையே திரும்பவும் குத்தி உள்பக்கமாக எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வருது. திரும்பவும் அந்த இடத்துல ஒரு குத்தி மேலே வந்து திரும்ப கீழே கொண்டு வந்துட்டு உள்பக்கமாக லாக் போட்டுக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக கிராண்டான ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயும் நான் இந்த காப்பர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இதை குத்தி மேலே எடுத்துட்டு திரும்பவும் உள்பக்கமாக குத்தி இதில் லாக் போட்டுக்கணும். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக 3 பீடு எடுத்திருக்கேன். உள்பக்கமாக குத்தி மேலே வந்தோடனே 3 பீடு போட்டு திரும்பவும் நம்ம எந்த இடத்துல குத்தி மேலே எடுத்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் குத்தணும். கேப் விட்டிங்கன்னா இந்த பீடு வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுக்கும்போது நெருக்கமாக அந்த 3 பீடும் இருக்கும். ஓகே, திரும்ப மேலே வந்து உள்பக்கமாக குத்தி எடுத்துகிட்டு லாக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா பாக்ஸ்லேயும் வந்துட்டு இதை ஃபில் பண்ண போகிறேன், இந்த காப்பர் பீடை. அதுக்கப்புறமா இந்த பார்டர்லேயும் கூட நான் ஒரு லைன் கொடுக்குறேன். இதில் காப்பர் சரி வந்திருக்கிறனால நான் காப்பர் த்ரெட்டும் காப்பர் பீடும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கட் பீடு யூஸ் பண்ணலாம், இல்லை சுகர் பீடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பேசிக் தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபினிஷ் பண்ண இடம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு. ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சி விடணும். நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் 2 ஸ்லீவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் டிசைன் பண்ண முடியும். பிகினர்ஸ் கூட இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நெக் டிசைனும் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது மினிமம் ஒரு 1000-1500 ருபீஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு போடலாம், சார்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு டைமிங்கும் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே, இதுக்கப்புறமா நான் இதில் லைனிங்கை வந்து இந்த ஸ்லீவ்னுடைய கீழ் பக்கமாக நல்ல பக்கம் லைனிங்கை வச்சு இதை மாதிரி அடித்து நான் திருப்பிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருமா தையல் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு, ஓகே, நாச்சஸ் போட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம நார்மல் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே படிமான தையல் போட்டுட்டு மேலேயும் படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ஸ்லீவ் டிசைன் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.